புகழ்பெற்ற காரைக்குடி கட்டிடக்கலையின் ஒரு அங்கமான கட்டில், மேஜை, நாற்காலி போன்ற வீட்டு உபயோகப் பொருட்கள் உங்கள் வீட்டிற்கும் வேண்டுமா? மிக குறைந்த விலையில் கிடைக்கும். ஆர்டர் செய்தால் உலகின் எந்த மூலைக்கும் அனுப்பி வைக்கப்படும். மாலா பர்னிச்சர், சென்னை மற்றும் காரைக்குடி. அவரே ஒத்துக்கிட்ட ஒரு தவற நீங்க அவரே ஒத்துக்கிட்டாரு. என்ன பேசுற திரும்ப அவரே ஒத்துக்கிட்டாரு என்ன சொல்ற? பொய்யான தவறை பேசி போய் பேசுற லகரம் நேயர்களுக்கு வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு கெட்டுடும்னு ஒரு பேச்சு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த 2.5 வருஷ காலத்தில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. முதலமைச்சரே முன் வந்து மேடையில் சொல்லியிருக்கார், என்னை தூங்க விடுங்க, என்னை தூங்க விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதை மாதிரி லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு சம்பவம், அதாவது திருநெல்வேலியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் செய்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச இருக்கிறோம். இதற்காக நம்முடன் இனியும் விருந்தினர்களை வெல்கம் பண்ணிடலாம். முதல்ல அதியமான் தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் கந்தசாமி அதியமான், வணக்கம். திமுக ஆதரவாளர் காமாட்சி நாயுடு, வணக்கம் சார். வணக்கம்மா. இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம், வணக்கம் சார். முதல் கருத்தாக இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம், உங்களோட கருத்தை முன்வைங்க. திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர், சில சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு, நிறைய விஷயங்கள். நடந்த இந்த பாதிரியார் தாக்குதல் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பதவிக்கான ஒரு மோதலாகவே இதை போகுதா? நிச்சயம். இது திமுக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறது இந்துக்கள் மட்டும் இல்லை, முஸ்லீம்கள் கூட அப்படி தான். அந்த திமுக அந்த அதிகாரம் அந்த ஆட்சி இருக்கிறதுனால திமுகவை சேர்ந்தவங்களும் இந்த பள்ளிவாசல்களில் வந்து அத்துமீறி நுழையிறதும் அத்துமீறி அவங்களுடைய அட்ராசிட்டி பண்ணுறதையும் அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க கூட அது பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடையார் பள்ளிவாசல் இங்கே இருக்குது அடையாரில். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிரவுண்டு இடத்த வந்து அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கினுடைய வக்ஃப் போர்டு தலைவராக நியமனம் பண்ணிக்கூடிய அப்துல் ரஹ்மான், அப்புறம் ராம்நாடுடைய எம்பி நவாஸ் கனி, இவனுங்க, அப்புறம் வந்து மாமக உடைய எம்எல்ஏ அப்துல் சமது, அப்புறம் காங்கிரஸ் ஹசன் மௌலானான்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது அந்த பகுதி மக்களுக்கு எதிராகவே வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்தோ மக்களை கூப்பிட்டு வந்து இறக்கி வச்சு அங்கே இருக்கிற பகுதி மக்களை இதுதான் இப்படி தான் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த இடம் காலி இடம் இருக்குது, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அந்த இடத்துல எப்படின்னா அந்த குர்பானி கொடுக்குறதுக்கெல்லாம் வந்து ஆடு மாடுகள்லாம் கட்டி வைப்பாங்க. கட்டி வச்சு அங்கே குர்பானி கொடுத்துட்டு கறி மட்டும்தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா மற்ற இடங்களில் வீட்டுக்குள்ளே கட்டி வைப்பாங்க. முஸ்லீம் பகுதிகளில் இருந்தால் அங்கேயே கட்டுவாங்க, இங்கே கட்ட முடியாது அடையாரில். ஏன்னு சொன்னால் பிராமின்ஸ் இருக்காங்க, நான் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா கட்ட முடியும். பள்ளிவாசலில் கட்டிட்டு அங்கேயே அறுத்து அங்கேயே கறியாக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி யாரை இப்போ நான் சொல்லக்கூடிய திமுக ஆதரவு முஸ்லீம் லீக்கு, தமுமுக, உச்சி கொட்டாதீங்க கம்னு இருங்க, தமுமுக, மற்ற காங்கிரஸில் இருக்கக்கூடிய முஸ்லீம் இவனுங்க ஒன்று சேர்ந்து அந்த 5000 ஸ்கொயர் ஃபீட்னா 2 கிரவுண்டுக்கு மேலே ஆகுது இல்லைங்களா? இப்போ கிரவுண்ட் வேல்யூ 7 கோடி ரூபா போகுது அடையார் போன்ற இடங்களில். அப்போ ஒரு 2.5 கிரவுண்டு இவனுங்க ஒரு ஆக்குபை பண்ணுறது, அதுக்கு என்ன பேருன்னு சொன்னால் அரபி கல்லூரி கட்டுறோம். எதுக்கு சொல்ல வர அபகரிப்புக்கு பின் போயிடலாம். இவங்களோட இந்த அடாவடி செயல்பாடுகளை பற்றி பதவி மோதல்கள் அதுதான் சொல்கிறேங்க. இப்போ இவங்களுக்கு யார் பேக்கப்னு சொன்னால் திமுக தானே. அப்போ திமுக இருக்குனால அப்போது அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் போய் புகார் கொடுக்குறாங்க, என்ன இறங்கி இப்போ வந்து அடிகள் நாட்டிட்டாங்க. இப்போ வந்து அந்த இடத்த வந்து கட்டுறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதே தான் இப்போ திருநெல்வேலியில் சிஎஸ்ஐ இதில் வந்து கிறிஸ்துவ மகாசபையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ பார்த்து உண்மையில் மனசு கலங்கிச்சு. ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துக்கிட்டு இப்படி வந்து அத்துமீறியாக வந்து அடித்து
அதுவும் வந்து அவளை கொலை வெறியில் இது எப்படின்னா ரவுடிஸ் அடித்து விரட்டுவாங்கல்ல, பயந்து அந்த சாவுக்கு பயந்துட்டு ஓடுவார். அப்படி ஓடக்கூடிய நிலையை வந்து வீடியோக்கள் வந்து இருக்கு பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க வந்து திமுகவினுடைய அட்ராசிட்டியை தான் காட்டுது. இது இது சாதாரணமாக நம்ம வந்து பார்க்கவும் முடியாது. ஐயா, ஒரு ஜாதிக்குள்ள இருக்க மோதலுக்கு வந்து திமுக அட்ராசிட்டின்னு எங்கேயா வந்துச்சு? என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க? உறுப்பினருக்கும் போது அவருக்குன்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னா அடுத்தவன் அடிக்கும் போது அடிச்சுட்டு அவரை யாரும் தாக்கல. அப்புறம் நீங்க பாத்தீங்களா? நாங்க மட்டும் இல்ல, உலகமே பாத்துருக்கு. உலகமே வீடியோ தான் பாத்தீங்க, நேரம் நடந்த பாத்தீங்களா? சரி, திமுக நடவடிக்கை எடுத்திருக்கு அவர் மேல தப்பு யாரு தப்பு பண்ணாலுமே விளக்கம் கேட்டு பொதுச் செயலாளர் கடிதம் கொடுத்திருக்காரு. வழக்கு பதிவே செய்யப்பட்டிருக்கு அவர் பேர். ஆமா, இங்க பாருங்க, எஃப்ஐஆர்லாம் யாரு குற்றம் பண்ணவங்க மேல எஃப்ஐஆர் போட. ஓகே, அதான் அவர் குற்றம் பண்ணிருக்காரு. அவர் அவர் அடிச்சு ஏன் கைது பண்ணலன்னு கேக்குறாங்க. இல்ல, விளக்கத்திற்கு பிறகு கைது பண்ணலன்னு கேக்குறாங்க. ஏங்க, ஒரு விஷயம் ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி அது பேர பிரேமா பிரவேசி இருந்தா ஜட்ஜிட்ட சொல்லுவார் இவங்கள அரெஸ்ட் பண்ணுன்னு, அப்பதான் அரெஸ்ட் பண்ண முடியும். முதல் கருத்து எஃப்ஐஆர் போட்ட உடனே அரெஸ்ட் பண்ண முடியுமா? உங்களுடைய முதல் கருத்து என்ன முதல் கருத்து? மூணாவது கருத்து, ஏமா இது வந்து கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க கிறித்துவர்கள், ரெண்டு கிறித்துவர்களும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டை. அது இப்போ அந்த கிறித்துவரை விட்டு ஒரு முகமதியரோ அல்லது ஒரு ஹிந்தோ போய் சண்டை போட்டிருந்தா அதை வந்து பண்ணிக்கலாம், ஏதாவது நீங்கள் சொல்லலாம். ரெண்டு கிறித்துவர் ரெண்டு பேத்துக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைக்கு கட்சிக்கு என்ன? நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கட்சிக்கும் ஏமா நாடாளுமன்ற உறுப்பினர்னா நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தா அப்ப அவன் சாப்பிட மாட்டான், அவன் தூங்க மாட்டான், அவன் வீட பதவிக்காக எந்த அளவுக்கு வேணா இறங்கி சண்டை அவன் பதவியை வச்சு உபயோகப்படுத்தி எதுவும் பண்ணல. பதவியை பத்தி உபயோகப்படுத்துறதா அவன் நேரடியா அமைச்சர்கிட்ட சொல்லியிருப்பான், கலெக்டர்கிட்ட சொல்லியிருப்பான், அக்யூர் பண்ணியிருப்பான். பள்ளி தாளாளன்ற பதவியிலிருந்து அவரை நீக்கப்பட்டதுதான் இந்த பிரச்சனைக்கு. ஆமா, பள்ளியில ஒருத்தர் வந்து செக்ரட்டரியா இருக்காரு அப்படின்னா அவர் செக்ரட்டரியா வந்து வித்தவுட் எனி நோட்டீஸ் அவர் அதை விட்டு அந்த பொறுப்புல இருந்து நீக்கினா அப்ப சும்மா இருப்பாங்களா? பொறுப்பு இல்லையா? சமூக பொறுப்புங்கிறது வர அவன் ஜாதிக்குள்ள அவன் தானே முன்னெடுத்தா அவர் பின்பற்றி அடித்தடிங்கிறதெல்லாம் இங்க பிரச்சனை இல்லை. நீங்க திமுகவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லையாங்கிறது சம்பந்தம் இல்லாம தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்களா? சம்பந்தம் இல்லை. எங்களுக்கு எங்க கட்சியில நீ அடிப்படை உறுப்பினர், நீ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துட்டு இந்த பிரச்சனை பண்ணதுனால நாங்கள் உன் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோமே தவிர கட்சி இதை போய் ஊக்குவிச்சு நாங்கள் என்னமோ தாராள பண்ண சொன்ன மாதிரி நாங்கள் தான் அருவாலை தீட்டி கொடுத்து வெட்டிட்டு வான்னு சொன்ன மாதிரி இல்லை. அவரும் பேசுறாரு, நீயும் பேசுற. என்னமா நினைச்சிட்டு இருக்க? என்ன எம்பியை பற்றி தான்? எம்பிக்கு நாங்களும் அருவாலை தீட்டி கையில் கொடுத்தோம், போய் வெட்டுன்னு கட்சி கொடுத்துச்சா? என்ன பேசுற? நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியில், அது திமுகவா இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கட்டும், மந்திரியா இருக்கட்டும், தொண்டனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், தனக்கு பாதிப்பு வரும்போது அவன் போராடுவான். அந்த போராட்டத்துக்கு கட்சி என்ன செஞ்சிச்சு? காவல்துறையில காவல் நிலையத்துல குற்றவாளின்னு குற்றம் சாட்டப்படாதவர் அந்த விஷயத்தில் சம்பந்தம் இல்லாதவங்க மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்களா? நீங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணிக்கங்க. போலீஸில் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, விசாரணை நடக்கும். விசாரணையில் யார் குற்றவாளி என்னங்கிறது பின்னாடி தான் தெரியும். பார்ப்போம். உங்களுடைய கந்தசாமி அதியமான் உங்களுடைய முதல் கருத்து பற்றி. இது வந்து அதாவது திமுக இந்த ஒரே சமூகம் ஒரே மதத்துக்குள்ளே இருந்தாலும் வந்து அவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் இந்த மாதிரி வந்து செயல்படுறதுன்றது வந்து ஒரு அநாகரிக செயல் மட்டும் இல்லை, ஒரு அட்ராசிட்டி தான். இது வந்து கண்டிப்பாக இவருக்கு வந்து கட்சியில் சொல்லியிருக்காங்க, வந்து விளக்கம் கேட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனால் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு காணொலி எல்லாமே பதிவாகி இப்போ எல்லாம் மக்கள் எல்லாமே பார்த்துட்டாங்க. இதுக்கு பிறகு அவங்க வந்து விளக்கம் என்ன கேட்க வேண்டியிருக்குது? நேரடியாகவே வந்துட்டு நீ இந்த மாதிரி இந்த பொறுப்பில் இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நீ செயல்பட்டது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து அந்த என்ன பண்ணால் உடனடியாக வந்து அவரை ஒரு பதவி நீக்கம் செய்கிறதோ இல்லைன்னா அவருக்கு வந்து ஒரு கடுமையாக அந்த கட்சி விட்டு நீக்கிறதோ அந்த மாதிரி வேலைகளை செய்யணும். ஆனால் அந்த கட்சி, இந்த திமுகன்ற கட்சி அப்படிப்பட்ட ஒரு வேலையை எப்போதுமே செய்யாது. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஒரு சொல்லப்போனால் எப்படி தெரியுமா, இப்படி சொல்லலாம், ஒரு ரவுடி இருப்பார், அவரே வந்து வளர்ந்து வந்து ரவுடியாக இருக்கிறார். இப்போ அவர் கூட ஒரு 100 அடியாட்கள் இருக்கிறாங்க. அந்த 100 அடியாட்களில் வந்துட்டு இவன் என்ன தப்பு செய்வாங்க என்ன செய்வாங்கன்னு இவருக்கே தெரியும். அது மாதிரி வந்து
இவரை வந்து ஒருத்தர் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்த உடனே வந்து பாஞ்சு சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இவங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆட்கள் மேலே நடவடிக்கையே எடுக்க மாட்டாங்க. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சமயத்தில் கூட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கட்சியிலிருந்தே உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கி வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இப்போதும் இப்போ ஒரு பிரச்சனைங்கும் போது விளக்கம் கேட்காம இரு தரப்பினருமே விளக்கம் கேட்காம உடனடி நடவடிக்கை அப்படின்னா எடுக்க வந்துட்டு முடியாது. இப்போ செந்தில் பாலாஜி மேலே வந்து ஏன் வந்து போய் முட்டு கொடுத்து போய் நிற்கிறாங்க? ஏங்க செந்தில் பாலாஜிக்கு நாங்க என்னதான் முட்டு இல்ல கொடுத்தோம்? செந்தில் பாலாஜி நம்ம டாபிக் மாற வேண்டாம். டாபிக் மாற வேண்டாம். இவங்க அதாவது வந்து நீங்க ஒரு கேட்டதுக்கு விளக்கம் சொல்லணும். அதை நீங்க நேரடியா கேள்வியா வைக்கலாம். நான் சொல்றது வந்து எதிர்க்கட்சி தலைவராக சிஎம் இருந்தபோது ஏன் அவர் பதவியிலிருந்து நீக்கலன்னு கேட்டிருக்காங்க. அவர் இன்னைக்கு பண்ணல. நான் சொல்றது வந்து அதாவது நீங்க வந்து தப்பெல்லாம் செய்யலாம், ஆனால் வந்து ஒரு கட்சி நடவடிக்கை எடுக்கிறதுல பாரபட்சம் காட்டும். என்னோட பார்வையை நான் சொல்றேன். நான் கேகேஎஸ் சார் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்காது, கேஎன் நேரு தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்காது, ராஜகண்ணப்பன் பண்ணால் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுக்கும். அதுபோல் வந்து இந்த கட்சிக்கு ரொம்ப விசுவாசமாக உள்ளவங்கன்னு ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிப்பட்டவராக இவரும் இருப்பார். அதனால் வந்து மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்புறது. சரி, நம்ம அதையும் தாண்டி தமிழக சட்டம் ஒழுங்கு முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். நீங்க சொன்ன மாதிரி எம்பினா வழக்கு பதிவு பண்றதுன்றது வந்து ஒரு நான் சொல்றேன் நானு ஒரு ஃபார்மாலிட்டி. இப்போ சொல்லுவாங்க சீமான் மேல கூட வந்துட்டு திமுகவுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீது ஆளுங்கட்சி திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி மீது வழக்கு பதிவு பண்றது, அது எல்லா ஊடகங்களையும் வெளில வருது. கட்சிக்கு ஒரு அவப்பெயர் தானே, எல்லா ஊடகங்களையும் வருது பாத்தீங்களா? ஆனா உண்மையிலே போய் நீங்க எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா அவர் பேரே இருக்காது. இல்ல கட்சிக்கு அவப்பெயர் அவர் பேரும் இருக்கு இந்த எஃப்ஐஆர்ல, 10 பேர் பேரும் இருக்கு இந்த எஃப்ஐஆர்ல. கட்சிக்கு வந்து எஃப்ஐஆர் மாத்திடுவாங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த எஃப்ஐஆர்ன்றதை பத்தி நல்லா தெரிஞ்சுங்க. என்ன செக்ஷன்ல உங்களுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க? நான் எஃப்ஐஆர்ன்ற ஒன்றை வச்சுட்டு ஒருத்தனை வந்து 302லையும் வந்து செக்ஷன்லையும் போடலாம், இல்லை 420ன்னு போடலாம். இந்த செக்ஷன் வேணா நீங்கள் நான் எஃப்ஐஆர் போட்டேன், அதுக்கு பேர் எஃப்ஐஆர் தான், சரிங்களா? அந்த எஃப்ஐஆருக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது, விஷயம் இருக்குது. ஆக மொத்தம் வந்து இது ஒரு மென்மையான போக்கு. இதுக்கு வந்து சரியான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கலை. சரி, பிறகு பார்க்கலாம். இப்போ தான் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பிறகு பார்க்கலாம். இது 3 பேரிடமே முன்வைக்கிறது. இது முதல், அதாவது திமுகவில் அமைச்சர்கள் எம்பிக்களின் போக்கு இது முதல் இல்லை. ஏன்னா முதலமைச்சரே முன் வந்து சொல்லியிருக்கிறார், உங்களோட செயல்பாடுகளால் என்னால் தூங்க முடியல, காலையில் இருந்துச்சா என்ன பிரச்சனை வருமோ அப்படின்னு நான் வந்து தூக்கம் இல்லாமல் தவிக்கிறேன்னு. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. அமைச்சர் பொன்முடி கூட ஓசி பஸ் விஷயத்தில், நாசர் அவர்களுக்களோட நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை எப்படி தொடர்ந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு விஷயமும் சரி, மக்களுடைய கருத்து ஒரு தரப்பு மக்கள் தான், எல்லாருமே கிடையாது. திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுங்கிறது அந்த காலத்துலேருந்தே ஒரு தரப்பு மக்களோட ஒரு பேச்சாகவே இருக்கும். அது போன்ற நடவடிக்கைகள் தொடர்றதா பார்க்க. இதுக்கு மூல காரணமே வந்துட்டு, அதாவது வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும்ன்றதுக்கான அடிப்படை கரு எங்கே தெரியுமா இருக்குது? ஜெயலலிதா வந்து காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சுட்டு எவன் தப்பு பண்ணாலும் அந்த கட்சிக்காரங்களுக்கு நீ வந்து சலுகை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இருக்கும். கட்சிக்காரங்க போய் அந்த காவல் நிலையத்தை அத்துமீறி வந்து இவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு செயல்பட முடியாது. இங்கே ஆனால் வந்து ஒரு வட்ட செயலாளர் ஒரு ஸ்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிடுவான் திமுகவில். என் பேச்சு தான் நீ கேட்கணும். அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு நகர செயலாளராக இருக்கிறவர் அந்த நகரத்தவே கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் டிஎஸ்பி லெவலில் வந்து நீ என் பேச்சு தான் கேட்கணுன்ற அளவுக்கு போயிடும். அது மாதிரி வந்து இந்த நீ வந்து யார் தப்பு பண்ணாலும் வந்து இந்த இவங்க கட்சிக்காரங்களுக்கு காவல் நிலையத்தில் எந்த விதமான சலுகையும் கிடையாது அப்படின்னு வந்துட்டு இந்த முதலமைச்சர் வந்து நடப்பார் என்றால் அவங்க அப்பா தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் இவர் வந்து கூட அதை மாற்றலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை செய்யவே மாட்டாங்க. அதுவும் வந்து இந்த திமுகவில் ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். ஆனால் இப்போ கடைசியாக நடந்தது இருக்கு இல்லையா, ஒரு குற்றவாளிக்கே போய் துணை போய் நின்று அவங்க மூஞ்சியில் அவங்களே கறி பூசிக்கிட்டாங்க. இது மாதிரி பல செயல்களுக்கு காரணமே வந்து இவங்க குற்றத்தை ஆதரிக்கிற தலைமை இருக்கிறது தான். குற்றத்தை ஆதரிக்கிற தலைமை இருக்கும்போது தொண்டர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தானே. உங்களோட கருத்து என்ன சார்?
என்னோட கருத்து, அவரை என்னமோ அவர் வாட்டுக்கு பேசிட்டே இருப்பாரு, எதை வேணாலும் பேசுவாரு, நீங்களும் ஊழுன்னு கேட்டுட்டே நான் அவர் சொல்ற கருத்துல ஒரு விஷயமும் இருக்குல்ல. என்ன விஷயம் சிவா இருக்கு? கே நேரு ஆதரவாளர்களுக்கிடையே சும்மா இருமா, இருங்க, எந்த அந்த சம்பவத்துல இருமா ஸ்டேஷன்ல என்ன போலீஸ்காரங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருந்துச்சு? இருமா, ஒரு விஷயம் பொறுமா. எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் பிரச்சனைகள், ஆட்சியில இல்லைனாலும் பிரச்சனைகள் தான். அதுக்கு நீங்க ஒன்றும் பூநூல் போட்டு மூடி மறைக்காதீங்க. எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்கும். இப்போ நடந்து முடிந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும், இங்கேயும் இருக்கும், பிஜேபியில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்துச்சு, எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்கும். இது இது அரசியல் ரீதியான பிரச்சனை இல்லை. நீங்க இது ஒரு சின்ன பிரச்சனை அப்படியே விட்டுருங்க. இது சின்ன பிரச்சனை மட்டும் இல்ல, அவங்க இனத்துக்குள்ள, அவங்க உறவுக்குள்ள, அவங்க அப்படி சாதி சமுதாயத்துக்குள்ள சாயம் ஒரு தனிநபரா இருந்தா சாதி அவங்க சாதிக்குள்ள அடிச்சுட்டாங்கன்னு போயிடலாம் சார். சமூகத்துல ஒரு பொறுப்புல இருக்க ஒரு நபர் பாருங்க, பொறுப்புல இருக்க நபரு அவர் பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டாரு, அதை ஒத்துக்கிறீங்க? இருங்க, நடந்துகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நாங்க என்ன செய்யறோம், நாங்க கட்சியில அவருக்கு சோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டேன்னு நாம கேள்வி கேட்கிறோம். திடீர்னு எடுத்தோம் கவுழ்த்தோன்னு உடனே நீக்க முடியாது. இவர் சொல்றாரு நாங்க அவர் ராதாகிருஷ்ணனை நீக்கிறோம்னா அவர் சாதாரண. சரி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில தவறா பேசினாருன்னு நீக்கிட்டீங்க. இருங்கம்மா, அவருக்கு அவர் எந்த அரசு பொறுப்புல இல்லாதவர். அவர் ஒரு கவுன்சிலராவோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தா நாங்க நோட்டீஸ் கொடுக்கலாம். அவர் சாதாரண உறுப்பினர் இருக்கிறதுனால, அதுவும் யாருக்காக பேச்சாளர், இருங்க சார், யாருக்காக நீக்கிறாங்க? குஷ்புக்காக. தவறுன்றீங்களா? ஏமா, அந்த அம்மா அன்னைக்கு பேட்டி கொடுத்தாலே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு வழக்கு கொடுக்கல. இருங்கம்மா, அதைத்தான் சொல்ல வர்றேன். பேட்டி கொடுத்தாங்கல்ல, பேட்டி கொடுத்துட்டு அப்படியே இப்படி குலுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறம் அப்படி போய் தலையை வாரிக்கிட்டு அப்புறம் அங்க போய் உட்காந்துட்டு சிரிச்சுட்டு எப்படி அப்படின்னு மாதிரி கேட்டுச்ச, அதெல்லாம் பாத்தீங்கல்ல? அதையும் பாத்தீங்களா? அப்ப இது நடிப்புங்கிறது தெரியுதா? அவங்க நடிப்பை விடுங்க சார், அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. அவர் மேல இருங்கம்மா, ஒரு திரைப்பட நடிகையை பத்தி அவர் தவறா சொன்னது பெண்களை பத்தி தவறா சொல்லல, திரைப்பட நடிகை அந்த அம்மாவை பத்தி தவறா சொன்னது புட்டுக்குச்சின்றது. அந்த அம்மா ஒரு சினிமா பாடல் வந்துச்சு, நீ பொம்பளை பிள்ளையா இருக்கு, அதெல்லாம் நான் இப்ப சொல்லக்கூடாது, தலையில தாளம்பு அப்புறம் என்னமோ வரும் அடுத்த வரி, அதை நான் சொல்ல வேண்டாம், கட் பண்ணுங்க. ஸோ இப்படியெல்லாம் படத்துக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு வந்துச்சு அந்த அம்மா. அப்ப எல்லாம் தெரியலையா அந்த அம்மாவுக்கு? நடிகைகள் வரக்கூடாது சொல்லல, அப்படியெல்லாம் ஆட்டம் போட்டு அந்த பாட்டுக்கெல்லாம் ஆட்டம் போட்டுன அந்த அம்மையாரு இவர் தவறா பேசிட்டாருன்னு சொல்லி அவ்வளவு பிரசவம் கொடுத்தாங்க. இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் திமுகல இருந்தாங்களே அவங்க கொஞ்ச நாள், அப்ப தெரியலையா இந்த மாதிரி எல்லாம் ஆட்டம் போட்டாங்க? நான் என்ன சொல்றேன், இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா. இன்ன வரைக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அப்ப பாஜக ஆதரவா செயல்படுறீங்களா? இங்க பாருங்க, நாங்க எங்களுக்கு எது சரின்னு தெரியுதோ அது எங்க கட்சி, எங்களுடைய அதுக்குன்னு பொதுச் செயலாளர் இருக்காரு, அதுக்குன்னு கமிட்டி இருக்கு, அவங்க பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க ஒண்ணு சப்பக்கட்டு கட்டவோ அதுக்கு நீங்க தூத்தி வாத்தர வேண்டிய வேலை உங்களுக்கு கிடையாது. இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, மேடையில தவறா பேசினவர் மேலேயே உடனடி நடவடிக்கை, அவர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஆனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அடிதடியிலேயே அத்தனை பேர் முன்னிலையில, அதுவும் ஒரு பாதிரியார் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபரை அடிச்சிருக்காங்க, அடிச்சு விரட்டி இருக்காங்க. இவ்வளவு இந்த மாதிரி நடவடிக்கை என்ன? கொஞ்சம் பொறுமா. அவரு ஃபாதரு, அவருக்கு கீழே இவரு அந்த கல்லூரியினுடைய தாளாளரு, பள்ளியினுடைய தாளாளரு. சோ அப்ப அவங்களுக்குள்ள தானே அது உள்கட்சி தானே. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போட்டாலும் சண்டை தான். நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, இது அவங்களுக்குள்ள அவங்க அமைப்புக்குள்ள உள்ள பிரச்சனை. இந்த அமைப்பு பிரச்சனைக்கு கைகலப்பு, அவ்வளவுதான். சரி சார், நான் உங்க ரெண்டு பேர்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். எம்எல்ஏவோ எம்பியோ அடிதடியில் ஈடுபட்டு இல்ல வேற ஏதாவது தவறு பண்ணிட்டா அதை எப்படி அவங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கணுமா? காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கலாமா? எஃப்ஐஆர் போட்டிருக்கோம்ல, அவங்களுக்குள்ள நடந்தது சொல்றாரு இல்லையா அண்ணன், அது அப்படியே இருக்கட்டும். அது இப்படி நடந்ததுன்னா, அதாவது எம்எல்ஏ அதாவது எம்பியுடைய ஆட்களையும் இப்படி அடிச்சு ஓட விட்டுருந்தா இந்நேரம் எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்க மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க, நிறைய பேர் கை கால் உடைஞ்சிருக்கும். இதுதான் திமுக. சும்மா என்னன்னா போலீஸ் முழு கட்டுப்பாடு இவங்க. தோழர் சொன்னது கரெக்டு தான். ஏன்னு சொன்னா ஒரு வட்ட செயலாளர் ஸ்டேஷன்ல நான் என்ன சொல்றேன், அது எஃப்ஐஆர் போடியா அப்படின்வான். இதே ஏடிஎம்கே பீரியட்ல அந்த மாதிரி தலையீடே இருக்காது. நீங்க ஒன்றும் இல்லை,
ஏடிஎம்கே பீரியடில் ஒரு கமிஷனர் ஆஃபீஸில், ஒரு டிஜிபி ஆஃபீஸில், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கரைவேட்டியை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கரைவேட்டி இல்லாத காவல் நிலையமும் நீங்கள் பார்க்க முடியாது, டிஜிபி ஆஃபீஸும் பார்க்க முடியாது, கமிஷனர் ஆஃபீஸும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அட்ராசிட்டி இந்த திமுக காரங்கிட்டே இருக்குது. இந்த திமுக காரனுக்கு மட்டும் இல்லை, இந்த திமுகவில் கூட்டணியில் இருக்கானுங்க பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாமிய இருக்கான், இவனுங்களுடைய அட்ராசிட்டி கூட அதிகம். நாங்கள் எங்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்னு இவனுங்க போய் என்ன பண்ணுறானுங்க, அந்த எஃப்ஐஆரை மாற்றினு. இப்போ சொன்ன எஃப்ஐஆர் நீங்கள் கூட சொன்னீங்க, எஃப்ஐஆரில் அவர் பேர் இருக்குன்னு, அதை ஒரு 2 செகண்டில் எஃப்ஐஆரில் பேரை நீக்கிடுவானுங்க. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் போட்டோம், விசாரித்தோம், அந்த விசாரணையில் இந்த அவருடைய வந்து சரியாக இல்லை, அதனால் நீக்கிட்டோம் அப்படின்ட்டுவானுங்க. புரியுதுங்களா? எல்லாம் இந்த செட்டப் பண்ணுறதுல திமுகவில் கிரிமினல் திமுக கை தேர்ந்தது. அது மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு ஒரு 2 ரவுடி விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று பிரபலமான ரவுடி முட்டரவி, இன்னொன்று மணல்மேடு சங்கர். இந்த 2 ரவுடிகளும் கொல்லப்பட்டது திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுடைய தூண்டுதல்னு சொல்லி நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, முட்டரவிக்கும் அங்கே இருக்கக்கூடிய KN நேருடைய தம்பி ராமஜெயத்துக்கும் நடந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனையை என்ன பண்ணுறாரு, நேரு வராது, திமுக தலைவர்கிட்ட சொல்கிறாரு, எப்படியாவது அவன் என் தம்பியை மிரட்டிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான், அப்படி. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் ஏடிஜிபியாக இருந்த ஜாபர் சைட்டை வச்சு என்கவுண்டர் போடுறாங்க முட்டரவியை. உடனே என்ன பண்ணுறாங்க, சும்மா இருங்க நான் என்ன சொல்றேன், முட்டரவி மீது எஃப்ஐஆர் இல்ல, குற்றவாளி இல்ல, அவர் நிரபராதி அப்படின்னு சொல்ல வரல. சட்டத்தை நீங்க கையில எடுக்கிறீங்க, சட்டத்தை நீங்க கையில எடுக்கிறீங்க. அதிகமா இங்க பாருங்க, நீங்க ஏதோ சட்டத்தை கையில எடுக்கிறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா காலத்துல கூட தான் வெங்கடேச பண்ணையார போட்டாங்க, இவன் கபிலனை போட்டாங்க. அதை நாங்க சரின்னு சொல்லலையே. நாங்க இல்ல நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப முட்டரவி போட்டாங்க, யாருக்கு, நேருக்கு சாந்தப்படுத்தி நிலுவையில் இருக்கு. அதன் பிறகு அதனால நடந்த கொலைகள் தான் அது. அதனால தான் இந்த குற்றவாளி கண்டுபிடிக்கும் தலையறிட்டு கிடக்குறாங்க. அது வேற விஷயம், அது ஒரு கதை, தனியாக பேசுவோம். ஆனால் அப்படி நடந்து உடனே என்ன பண்ணுறாரு, அந்த முட்டரவி யார், திமுகவுடைய முக்கியமான ஆதரவாளர், பூண்டி கலைச்செல்வத்தும் கூடவே இருக்கிறது தான் முட்டரவி. உடனே பூண்டி கலைச்செல்வம் துடிக்கிறாரு, கலைஞர்கிட்ட வராரு, என்ன என் கூட இருந்த ரைட்டன்னு என்னுடைய வலது கையை நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னு துடிக்கிறாரு. இவர் கலைஞர் சாந்தப்படுத்துறாரு, முடியல, வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறாரு, சரி அதை போட்டிங்களா, எனக்கு ஒன்று போடுங்க. என்ன உனக்கு என்ன போடணும், அவனுக்கு தான் அதை போட்டது, உனக்கு என்ன போடணும், மணல்மேடு சங்கர் போடுங்க. இப்படி நடந்த கொலைங்க. இதெல்லாம் இந்த திமுக போல வேற எந்த கட்சியும் நம்ம பார்க்க முடியாது. பக்கத்துல இல்ல, நீங்க வாங்க, நான் விவாதிக்க தயாரு, நீங்க விவாதிக்க தயாரு. அதை பத்தி இப்படி இந்த காவல் நிலையத்தையும் காவல்துறை அதிகாரிகளையும் இவங்களுடைய கட்டுப்பாடுல வச்சுட்டு இவங்க அதனாலதான் என்ன பின்னாடி போய் சமீபத்துல நடந்த KN நேரு திருச்சி சிவா அந்த மோதல்ல கூட காவல் நிலையத்துக்குள்ளேயே தள்ளுமுள்ளு, பெண் காவலரையே புடிச்சு தள்ளி விடுற ரேஞ்சில தான் அந்த காவல் நிலையம். சும்மா நீங்க செய்தியில பாத்தீங்களா இல்லையா? நான் நேரா பார்த்தாச்சு, பாத்தீங்களா? அன்னைக்கு அங்க தான் இருக்கேன். நான் அக்கரன்ஸ் நடந்து பெண் காவலர் நிக்க முடியாம தள்ளி விடுறாங்க. அவங்க பாத்தீங்களா? நிக்க முடியாம இல்ல, சேர எடுக்கறாங்க, சேர எடுத்து தூக்கி போடும்போது அந்த அம்மா கையில பட்டு கை. அது வேற எக்ஸ்ட்ரா. இத நான் கவனிச்சேன். அதே சேர் நான் போட்டதான், அதே சேர் எடுத்து நாங்க போட்டுட்டா, எது அதே சேர் எடுத்து நான் போட்டுட்டா என் கை உடைச்சிட்டு வலிக்காரச்சு. இப்போ வலிக்குதுன்னு தான் சொல்லிருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த அம்மாவே மறுபடியும் பேட்டி கொடுத்தாங்க. உங்ககிட்ட தமிழக முதலமைச்சர் அவர்களே காலையில எந்திரிச்சா நான் தூங்கி எஞ்சா காலையில என்ன பிரச்சனை வரும்னு இல்லாம தவிக்கிறேன், திமுக தொண்டர்கள் தயவு செஞ்சு அமைதியா நிதானமா நடந்துக்கணும் ஏன் சொல்லிருக்காரு? மேடம் இது சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு உங்க ஆட்சியில தானே சொல்லிருக்காரு. என்னமோ நேத்தி தான் சொன்னாரு, ராத்திரி தான் சொன்னாரு. 5 வருஷம் ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சா? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லையா? சொல்லி 1.5 வருஷம் ஆச்சு. சரி சார், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? இப்ப வாந்தி எடுக்கிறீங்க. சரி சார், புதுசா ஒரு கேள்வி கேக்குறேன், தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்க இருக்கு? கோர்ட் வாசல்ல வச்சு வெட்டுறாங்க, மருத்துவமனையில வச்சு வெட்டுறாங்க. இப்போ கூட படுகொலை பண்ணாங்க. விஏஓ படுகொலை. இருங்கம்மா, விஏஓகள் சங்கம் இணைந்து முதல்வருக்கு கடிதம் எழுதி இருக்கா இல்லையா? பாதுகாப்புக்கு கைதுப்பாக்கி வேணும். இந்த விஓ சங்கம் அந்த ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லும்போது, கலெக்டர் இந்த ஆளை டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லும்போது, இந்த விஓ சங்கம் எனக்கு இந்த பொண்ணுக்கு தான் போடணும், இவருக்கு போடக்கூடாது அப்படின்னு அந்த விஓ கேட்டாரா? அந்த விஓ கேட்கல, அந்த விஓ சங்கம் அந்த கலெக்டர்கிட்ட போய் சண்டை போட்டான். இதெல்லாம் அபிஷியலா இந்த இல்ல அபிஷியலா வெளியில வந்தாதான்
நானே 2-3 எபிசோட்ல பேசியிருக்கேன். அந்த வீவோ சங்க தலைவர் நானுமே உட்கார்ந்தோம். தவறு தான், மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. நாங்க வந்து அந்த அம்மா லேடிக்காக நாங்க அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபர், அந்த விஏஓ நேரடியாக கலெக்டரை சந்திச்சு அவர்கிட்டயே முறையிட்டு இருக்காரு, எனக்கு மாற்றல் கொடுங்க, எனக்கு உயிர் ஆபத்து மாற்றல் தான் அவருக்கு போடுறது. கலெக்டர் யார் கீழ வேலை செய்யறாரு? முதலமைச்சர் கீழ வேலை செய்யறாரு. கலெக்டர் அந்த அவருக்கு வந்து மாற்றத்துக்கு ஆர்டர் போடுறாரு. அப்ப அது தெரிஞ்ச உடனே வீவோ சங்க அசோசியேஷன்ல இருந்து 12 பேர் போறாங்க. போய் அவருக்கு போடக்கூடாது, இந்த அம்மாவுக்கு அந்த இடத்துக்கு போட்டு கொடுங்கன்னா ஒரு லேடிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வாங்கிக்கிறாங்க. அவருக்கு போட விடல. அன்னைக்கு அவருக்கு போட்டிருந்தா இந்த பிரச்சனையே நடக்கும். இந்த விஏஓ கொலைக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் காரணம் அந்த சங்கம். சரி சார், முதலமைச்சருக்கும் இந்த சம்பந்தத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வரீங்க? அது எப்படி முதலமைச்சர்? காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? கூட முதலமைச்சர் காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இங்க பாருங்க, நான் தான் சொல்லிட்டேனே, நீங்க தும்முனா கூட அது நீங்க கேட்கிற கேள்விக்கு கூட முதலமைச்சர் தான் காரணம். ஏன்னா அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இந்த போர்த்துபோலியோ இருக்கிறது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஆட்சி அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எந்த அமைச்சர் தப்பு பண்ணாலும் அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதா? அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ எங்கேயும் 1-2 அக்கரன்ஸ் நடக்கத்தான் செய்யும். இது வந்து ஒரு 10 கோடி மக்கள் இருக்க நாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு இன மக்கள் இருக்கக்கூடிய இனக்குழுக்கள் இருக்க இந்த நாட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லா இடத்துலையும் ஏமா மணிப்பூரில் இப்போ பத்திக்கிட்டு எரியுது, எத்தனாயிரம் பேர் செத்தானே கணக்கு தெரியலைங்கிறான். அன்னைக்கு ரயிலில் திடீர்னு அவன் ஒன்றும் சரியில்லாமல் போய் 200 பேர் செத்து போயிட்டான். இதெல்லாம் உங்களுக்கு பூதகரமாக தெரியல. ஒரு 2 ஃபாதருக்கும் அவங்களுக்குள்ள இவர் ஒரு ஃபாதருடைய பிள்ளை, அவர் ஒரு ஃபாதரியார், இவங்களுக்குள்ள நடந்த ஒரு சண்டையை அவர் எம்பிங்கிற ஒரு காரணத்தினால எடுத்துட்டு வந்து எங்க தமிழ்நாட்டுல இருக்கோம் ஒரு மாற்றா இருக்கும் திமுக அப்படின்னு சொல்லி தான் தமிழக நாங்க மாற்றமா இருக்க போய் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. இதே இது வேற ஒரு கட்சியா இருந்தா எம்பி மேல அதிமுக ஆட்சியில எந்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலையா? அடுத்த டைம்ல 14 அமைச்சர்கள் எல்லாம் மாற்றப்பட்டது இல்லையா? ஜெயலலிதா காலத்துல அந்த அம்மா மட்டும்தான் எல்லாமே. இவங்க எல்லாம் கையெழுத்து போடுறதோட இந்த அமைச்சர் அவங்க வந்து ராணுவ கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க கட்சிய அமைச்சர்கள்னு சொல்லி இவர் ஒத்துக்கிறார். உங்களுடைய கருத்து? நிச்சயமா. அதை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது திமுக ஆட்சி வந்தால் சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அது யதார்த்தத்தை எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப வார்த்தையை சொல்லாதீங்க. அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா, இவங்க அந்த அதாவது காவல் நிலையத்தில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேஷன் இருக்குன்னா அவனுக்கு அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் அவன் வந்து பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி தான் இன்ஸ்பெக்டராக. இப்போ சென்னையில் இன்ஸ்பெக்டராக வராங்க பார்த்தீங்களா, யாரும் அவனுடைய திறமையை கண்டெல்லாம் எந்த இன்ஸ்பெக்டரையும் நியமனம் பண்ணுறதில்லை, எந்த டிஎஸ்பியை ஏசியை நியமனம் பண்ணுறதில்லை. அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கில் பணத்தை கொடுத்துட்டு வராங்க. இப்போ அவங்க நீங்கள் தான் பணம் வாங்கி கொடுத்தீங்களா? ஏங்க நான் உங்களையாங்க திட்டுறேன், நான் போலீஸை சொல்கிறேங்க. போலீஸ் தான். நீங்கள் டிரான்ஸ்ஃபருக்கு அரசியல்வாதிக்கு அந்த ஆய்வாளருக்கு நீங்கள் பணம் வாங்கி கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தீங்க. ஏங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கண்ணே. பேசும்போது ஆரம்பிக்கிறது நொட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதாவது அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வர்றாங்க, அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த இந்த இதுன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அவன் சம்பாதிச்சுட்டு இருக்கான். இதில் இடைஞ்சல் பண்ணுறது யாருன்னு சொன்னால் அதிமுக காரணம், வேறு சமூக அமைப்பு இல்லை, எதுவும் இல்லை, திமுக காரணம் தான் இடைஞ்சல் பண்ணுறான். என்னென்னா இவன் என்ன பண்ணுறான், ஃபோன் பண்ணுறான், சார் அது அந்த எஃப்ஐஆரை இது பண்ணிவிடுங்க, நம்ம பசங்க விடுன்றான். இந்த எஃப்ஐஆரை கிளியர் பண்ணிவிடுங்க, அதை இது பண்ணிவிடுங்க, இந்த எஃப்ஐஆரை இவனுக்கு மேலே போடு அப்படின்னு. அவன் பார்க்குறான் இன்ஸ்பெக்டர் உட்காந்து, என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கேன், இவன் பாட்டுக்கு ஃபோனை போட்டு நமக்கு 10 பைசா வர மாட்டேங்குது போட்டுன்னா வேறு ஏதோ பிரச்சனை வரும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சா சட்டம் ஒழுங்கு இப்போ கெடுத்துட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சா சாதி மத சண்டைகளை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த வேலைகள் தான் திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடக்குது. அதனால தான் திமுக அவப்பேராக இருக்குது. இந்த தலைமை, திமுக தலைமை எப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் விஷயத்தில் கட்சிக்காரங்களை மூக்கு நுழைக்காமல் பார்த்துக்கிறாங்களோ அது வெளியே சட்டம் ஒழுங்கு வந்து நிச்சயம் காவல்துறை வந்து இதே அதிமுக ஆட்சியில் வந்து எவனா இருந்தது ஒரு அமைச்சருங்க, நீங்கள் போய் ஒரு அமைச்சர்கிட்ட ஐயா இதேமாரி எனக்கு தெரிஞ்சவங்க ஐயா இந்த கேஸில் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான், கொஞ்சம் ஃபோன் பண்ண போடா அப்படின்னா, ஏன்னா அவன் ஃபோன் பண்ண அவன் வீட்டுக்கு போயிடணும். யார் அமைச்சர் வந்து சம்மந்தப்பட்ட டிஎஸ்பிக்கோ இல்லை யாருக்கோ ஃபோன் பண்ணால் அவன் வீட்டுக்கு போயிடணும். ஃபோன் பண்ண மாட்டான். நீ இங்கே போய் ஒரு கவுன்சிலர் பிடிங்க, யாராவது டிசியா, எந்த ஜிசியாவன், அதுவும் இப்படி யார் அவன் ஜேசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு மிரட்டுறது, அதை பண்ணியா இதை பண்ணியா. அவன் பார்க்குற வரையும் பார்த்துட்டு நேரம் வரும்போது திமுக கெட்ட பேர் உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஆக இவனுங்க வந்து இந்த திமுக தலைமை வந்து எப்போ
அந்த கட்சிக்காரங்களில் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் இந்த போலீஸ்கார விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கலாம். அது இல்லை இப்படி இது தான் வந்து அது வந்து ஐயா சொல்கிற மாதிரி ஒருபோதும் நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 பாரம்பரியம் இப்படி இப்படி வந்தவங்க தான் இதை சரியாக செயல்படுத்துவாங்கன்னு சொல்கிறது இல்லையா. இது வந்து ஸ்டாலின் மேலே பல கேஸுகள் இருக்குது. அந்த பழைய காலத்தை போய் பார்த்திங்கன்னா சரிங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பல வழக்குகள்லாம் சந்திச்சுட்டு பல வழக்குகள்னால் இவர் என்னமோ வந்து சுதந்திர போராட்ட தியாகி இல்லை. பாத்திமா பாபு கண்ட பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருங்க. இப்போ நீங்கள் நான் இப்போ பேசும்போது அமைதியாக இருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு இப்போ பேருந்தில் போகும்போது கூட ஒருத்தனை பலார்னு அடிக்கிறாப்புல. இப்போ நம்ம பார்த்துருப்போம் இந்த முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி சரிங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர் வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து அவர் கருணாநிதின்ற ஃபாதர் ஆஃப் கரப்ஷனோட பையன் அவர். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த கட்சியை வந்து வழி நடத்தணும். கட்சி வந்து கட்சிக்காரங்க தான் வந்து அடுத்து முக்கியம். அடுத்தடுத்து ஆட்சிக்கு வர்றதுக்கு அடுத்தடுத்து ஒரு சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் இல்லை வந்து உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அங்கே வந்து தொகுதியை வந்து வென்றெடுத்து கொடுக்கறது யார்? இவர் என்ன பெரிய பேச்சாளரா? ஒரு தகுதியும் கிடையாது. ஒரு 5000 ரூபா கணக்கு கூட தெரியாது. ஒரு தத்தி அது. அந்த தத்திக்கு வந்துட்டு யார் வந்து பின்புலமாக இருக்கிறாங்க? கட்சிக்காரங்க. அந்த கட்சிக்காரங்கன்ற பின்புலம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லர் மாதிரி. இங்கே வந்து திருச்சியில் நேரு, அங்கே கேகேஎஸ்ஆர், அங்கே வந்துட்டு மூர்த்தி, இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு பில்லர் மாதிரி வந்து ஆட்களை போட்டுட்டு நீ வந்து இந்த இடத்துல நீ எதையாவது சொல்லு, எந்த ஃப்ராடு வேலைலாம் பண்ணு, என்னென்னா பண்ணு, ஆனால் எனக்கு வந்து ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்து கொடுத்துரு அப்படின்ற அடிப்படையில் அதுக்கு யார் தகுதியோ அவன் தான் எனக்கு கட்சிக்காரன். அந்த அடிப்படையில் வந்து ஒரு முதல்வர் இருக்கிறாரு. இப்போ ஜெயலலிதா அப்படி கிடையாது. ஜெயலலிதா நல்லவும் கிடையாது. அதுவும் வந்து இந்த கேஸ்லாம் வந்துட்டு ஊழல் வழக்குலாம் உள்ளே போயிட்டு வந்த ஒரு மனுஷி தான். அது வந்து ஒழுக்கம் நேர்மன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது என்ன இருந்தாலும் நான் வந்து எவ்வளோ திருடினாலும் நான் கொலை பண்ணாலும் நீ என்னை கேட்கக்கூடாது. நீ ஒழுக்கன்ற வார்த்தையை மட்டும் நீ சரி விடுங்க, அதை விடுங்க. நீங்கள் வந்து எப்படின்னா சொல்லுங்கள், இருக்கிறது தான் சொல்ல முடியும். அப்போ வந்து நான் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் நான் வந்து ஒருத்தனை வந்து ஒரு ஆளை வச்சு கூட என்கவுண்டர் போடுவேன், எதனா செய்வேன். ஆனால் நீ என்ன கேட்க முடியாது. ஆனால் அதுவே நீ கையில் எடுத்துட்டேன்னா மகனை உன்னை தூக்கி நான் வந்து பதவி விட்டு நீக்கிடுவேன் அப்படின்னு ஒரு அதிகாரம். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ஆணவ போக்கோடு அது வந்து செயல்பட்டுச்சு. ஆனால் அந்த மாதிரி அந்த ஆணவ போக்கோடு வந்து இந்த மனுஷனுக்கு செயல்பட முடியுமா நான் கேட்குறேன். ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து எல்லா திறமைகளும் இருக்குது. இப்போ எனக்கு வந்து எந்த இடத்துலையும் போயிட்டு நான் எதை பற்றியும் பேச முடியும். நீங்கள் வந்து ஒரு நிருபரே வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, பல விஷயங்களை பற்றி கேட்குறாரு, பட்டுன்னு சொல்லிட்டு போயிட முடியும் சரிங்களா. இப்படி எல்லா திறமைகளும் உள்ளே இருக்கவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கும். அந்த தன்னம்பிக்கையில் கட்டமைஞ்சு வர்ற ஒரு தலைவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் சரிங்களா. நம்மளை வந்து யாரும் கிட்ட நெருங்க முடியாது. அது வந்து அண்ணாதுரைக்கு இருந்துச்சு. ஏன் தெரியுமா, தம்பி வா தலைமையை இருக்கவான்னு பல தலைவர்களை அவர் உருவாக்குனார். அவர் கலைஞர் சந்திக்காத செய்தியாளர்கள். கலைஞருக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கலைஞருக்கு என்ன, நம்மளே ஒரு சிறு சமூகம் 2% கூட இருக்காது. அதனால் வந்து இந்த இருக்கிற சில்லறைங்கள் இருக்கிற சமூகம் சார்ந்து உள்ளவங்கள்லாம் எல்லா சாதிகளையும் குழுவாக்கி அதன் மேலே தலைவர்களை உருவாக்கி அந்த தலைவர்கள்லாம் தனக்கு கீழே உட்கார வச்சு அவர் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி வகுத்து ஒரு ஆட்சி நடத்தினார். அதைத்தான் தொடர்ந்து செஞ்சார். அப்போ வந்து பார்த்தீங்களா, இவர் சொன்னார் இல்லையா, உனக்காக ஒரு கொலை எனக்காக ஒரு கொலை. அப்போ என்னன்னா, இந்த யார் கொலை பண்ண சொல்றாங்களோ அவர்கள் இவர்களுக்கு கொடியவர்கள் அல்ல. புரியுதா? இங்க ஒரு கொலை தெரிஞ்சு நடக்க போகுது, அது வந்து என்கவுண்டரா பண்ணுது. இங்க ஒரு கொலை இவர் தெரிஞ்சு பண்ண போறாரு, அதுவும் என்கவுண்டர். ஆனா அது யாருக்காக? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சிக்காக சரிங்களா. அந்த கட்சியோட பில்லர்கள் டேமேஜ் ஆயிடக்கூடாது. சரி, ஓகே, உங்கள் கருத்து ஓகே. பட் இந்த மறைந்த தலைவர்களை பற்றி பேசும்போது அது இந்த மாதிரி வார்த்தைகளை கொஞ்சம் தவிர அவர்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்துட்டாங்க. அதுல ஒன்றும் மரியாதை எல்லாம் வராது. இப்போ கட்சியில வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம் நாங்க அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது இன்றைக்கு சிஎம்மாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். இவர் ஒரு அமைச்சராம், இன்னும் பதவியில் இருக்கிறார், இவரோட மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, இருந்தாலும் இவர் ஊழல் செய்தால் இவரை கட்சியிலிருந்து நீக்க மாட்டார்களாம் அப்படின்னு சொல்லி. அதே நிலை தானே இன்னைக்கு திமுகலையும் தொடருது.
அவருக்காக ஆதரவாக கூட்டணி கட்சியினரை இணைத்து கொண்டு கண்டன பொதுக்கூட்டமே நடத்துறீங்களே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்போ அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியதில் ஏதோ ஒரு தவறுகள் நடந்ததாக தெரிய வருது. அது அதிகாரப்பூர்வமாக தெரியுதோ அதிகாரமற்ற முறையில் தெரியுதோ நாங்கள் அவர் மேலே பிரச்சனையை கிளப்புறோம். ஓகே, நாங்கள் மறுபடியும் நாங்கள் ஆளுங்கட்சியாக வந்துடுறோம். அவங்க எங்கள்கிட்ட ஆளுங்கட்சியாக வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதே எங்கள்கிட்ட வந்து இணைஞ்சிடுறாரு. எங்கள்கிட்ட இணைஞ்ச பின்னாடி அவர் பேரில் எந்த வழக்கும் அந்த நிலுவையில் இருக்க வழக்கு அவர் குற்றமற்றவர்னு சொல்லவும் இல்லை, குற்றவாளின்னு சொல்லவும் இல்லை. குற்றவாளின்னு சொன்னதுனாலதான் அவர் போய் ஒத்துக்கிட்டார். பாருமா, எங்க போய் ஒத்துக்கிட்டாரு? நீதிமன்றத்திலே போய் நான் தான் வாங்கினேன், நான் கொடுத்துட்டேன், என்ன விட்டுருங்க இந்த நீ வழக்குல. என்னமா, நீ என்ன இதுவா? எந்த இதுல அடிப்படையில அவரை வந்து விசாரணைக்கு வந்தாங்க? இருமா, புரிஞ்சுக்கோ. அவரு நீதிமன்றத்துல போய் நான் வாங்கினேன், நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லல. ஒத்துக்கலையா? ஒத்துக்கிடல. அதுக்கு எதுவும் வாங்க. அமலாக்கத்துறை இப்ப எந்த அடிப்படையில அவர் விசாரிக்கிறாங்க? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சும்மா தெரியாம பெண்கள் வாயில இருந்து வர்ற வார்த்தை ரொம்ப இருமா, நான் சொல்றேன் கேளுமா. எனக்கு பதில் சொல்ல தெரியும், நான் சொல்லிக்கிறேன். அதுல என்ன நடந்ததுன்னா, ஒருத்தர் கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட் என்ன பண்றாருன்னா, நீதிமன்றத்தில் நான் இந்த மாதிரி இவர் மேல புகார் கொடுத்தேன், இது நீதிமன்றத்தில் வழக்காக இருக்கு, நான் வந்து பணம் கொடுத்தது வேலைக்காக பணம் கொடுத்தேன், அந்த பணம் பொம்பளை பிள்ளைன்னு திட்டாம இருக்கேன். நான் வந்து இங்க பாருங்க, நீங்க நடந்தது மாதிரி அவர் போய் கோர்ட்ல ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அவர் தரப்பு வழக்கறிஞர் போல யாரும் போல. புரிஞ்சுக்கோ. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நான் என் வேலைக்காக பணம் கொடுத்தேன், அதனால நான் புகார் கொடுத்தேன், புகார் பேர்ல அவர் மேல வழக்கு தொடரப்பட்டது, இப்ப அந்த பணத்தை எனக்கு திருப்பி வந்துருச்சு, அதனால இந்த வழக்கை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். யாரு கம்ப்ளைண்டோ அவருக்கு வாபஸ் வாங்குறாரு. அதை நீங்க தான் போய் கேட்கணும். ஒப்புக்கொண்டாலும் எங்கமா இருக்கு அமலாக்கத்துறை? அதாவது பேசாதீங்க. உச்ச நீதிமன்றத்தை மனு போது அப்போ வந்து இந்த விஷயம் சொல்லுது, அதை அவரா வந்து ஒத்துக்கிட்டு அவர் காசை திருப்பி கொடுத்தா, அதனால இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணும்போது அப்போ அவர் ஒத்துக்கிட்டாருன்னா ஒரு அமைச்சராக இருந்து ஊழல் செஞ்சது உறுதியாச்சு. இதுக்கப்புறம் வந்து எப்படி இந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணீங்கன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியும். பாருங்க, கம்ப்ளைண்ட் அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாரு, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்ல வந்து என் பேர்ல இருக்கக்கூடிய வழக்கை தள்ளுபடி பண்ணணும்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட்டு வந்து இது எப்படினாலும் அக்கரன்ஸ் நடந்திருக்கு, அதனால கீழ் கோர்ட்டு விசாரிக்கணும்னு கீழ் கோர்ட்டுக்கு அனுப்புகிறோம். விசாரணையில இருக்கு, இதுதான் விஷயம். இது மேல குற்றம் இல்லைன்னு சொல்லும் போது அவர் என்ன விஷயத்தை சொல்லி குற்றம் இல்லைன்னு அவர் அந்த விஷயத்தையும் சொல்லல. நாங்க நேரடியா வழக்கறிஞர்களோட பேசிட்டு தான் இருக்கோம். என்ன எந்த வழக்கறிஞர்? போக்குவரத்து துறையில நான் அமைச்சரா இருக்கும் போது வேலை வாங்கி தருவதாக சொல்லி நான் பணம் வாங்கினேன், அவர்களிடம் நான் திருப்பி கொடுத்து விட்டேன், அதனால நான் குற்றமற்றவர் அவரே சொல்லுவாங்க. 100க்கு 100 கிடையாது. பதிவு பண்றமா? பதிவு பண்ணல. அமலாக்கத்துறை நீ கோர்ட்ல கத்திரிக்காய் சொன்னா அமலாக்கத்துறை சொன்னா அது உறுதி ஆயிடுமா? சும்மா இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கே தெரியும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த மக்களுக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியும், நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும், ஹை கோர்ட்டுக்கு தெரியும். இல்ல இந்த விவாதத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். இந்த விவாதத்தை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க உண்மையிலே சிரிப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த வழக்கோட சாராம்சமே வந்து நீ ஒத்துக்கிட்ட குற்றவாளி, அந்த அடிப்படையில தான் இதுல சும்மா யாரு உச்ச நீதிமன்றத்துல ஒத்துக்கிட்டாங்கிற வார்த்தையே இல்ல. பாருங்க, குற்றம் அதாவது கம்ப்ளைண்ட் வந்து இந்த வழக்க வாபஸ் வாங்குறாரு. கம்ப்ளைண்ட் இருங்க சார், நான் சம்பந்தமே இல்லாதவர் எதுக்கு நீதிமன்றத்துக்கு போறாரு? இருங்க, நான் கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட வச்சு எடுமா. ஏதோ கஷ்டப்பட்டு முட்டெல்லாம் கொடுக்கல. இங்க பாருங்க, எந்த நீதிமன்றத்திலையும் செந்தில் பாலாஜி அவர் பதிவு பண்ணல, சொல்லவும் இல்லை, வழக்கறிஞரும் சொல்லல.
அவரு பணம் வாங்கவும் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ஏன் அவர் திருப்பி பணம் கொடுத்தாருன்னு வாங்கல, கேள்வி. அவர் பணம் வாங்கினதாக திருப்பி கொடுத்ததாக எங்கேயும் ரெக்கார்டு சரி, கிடையாது. இன்னைக்கு சிகிச்சையில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே இந்த கருத்தை சொல்ல மாட்டாருங்கிறது ஆமா, நமக்கு தெரிஞ்ச ஆமா. விஷயம். என்னம்மா, இங்க சரி, பாரு, விடுங்க சார். இப்ப சும்மா MP சும்மா நாடாளுமன்ற இந்த மாதிரி உறுப்பினர் மீது தவறான ஒரு செய்திகளை நடவடிக்கை நீங்க பதிவு எடுத்திருக்கீங்களே. பண்ணாதீங்க. லகரம் ஒரு இதுவரை நிமிஷம் இருங்க சார். ஒழுங்கான செய்தி தான் போயிட்டு இருக்கு. சிறை கைதின்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்களா இல்லையா? ஏமா, இங்க பாரு, குற்றம் சாட்டப்பட்ட எல்லா குற்றவாளிகளுக்கும் ரிமாண்ட் பண்ணாக்க கொடுத்திருக்காங்க. ஒரே நிமிஷம். நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுத்து நீங்க வந்து 1 வீக்ல வந்து விளக்கம் கொடுக்கணும்னு கொடுத்திருக்கீங்களா? அது எங்க நடவடிக்கை கட்சி எடுத்து பாராட்டப்பட வேண்டிய கொடுத்திருக்கோம். விஷயம். எங்க இவர் மீது கட்சி ஏன் நடவடிக்கை இல்ல? ஏமா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல. ஏன்னா இவர் 30,000 கோடி கொடுத்துருக்கிறாரு. போலீஸ் புலன் எப்படி விசாரணை கொடுக்க முடியும்? பண்ணோம். போலீஸ் புலன் விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட் 13,000 crore சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு கொடுத்தா 6 எப்படி மாத காலம் இருக்கு. உடனே பண்ண முடியுமா? அவசியம் இல்ல. 6 மாத காலம் இருக்கு. 6 மாதத்துல அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. குற்றம் இவர் செஞ்சிருந்தாருன்னா இவர் குற்றவாளின்னு சார்ஜ் ஷீட் சொல்லும். அப்ப அவருக்கு கைது நடவடிக்கை, அரெஸ்ட் வாரண்ட் வரும். யாருக்கு சொல்றீங்க? செந்தில் பாலாஜி அவர்கள். இல்லம்மா, இப்ப நீ பேசுறது எம்பிக்கு தானமா பேசுற. நான் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி பேசுறேன். செந்தில் பாலாஜியை பத்தி என்ன பேசுறீங்க? எம்பி மீது உடனடி நடவடிக்கை எடுத்தீங்களே, அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது, அதாவது இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது என்ன நடவடிக்கை கட்சி சார்பாக எடுக்கப்பட்டது? நாங்க கட்சி சார்பா அவர் எந்த தவறும் செய்யல, அதனால அவர் மீது நாங்க நடவடிக்கை எடுக்கல. அவரே ஒத்துக்கிட்ட ஒரு தவற நீங்க அவரே ஒத்துக்கிட்டாரு. என்ன பேசுற திரும்ப அவரே ஒத்துக்கிட்டாரு என்ன சொல்ற? சும்மா பொய்யான தவறை பேசி நான் போய் பேசல. எங்கவா சொன்னாரு? எங்கவா உலகத்துல கத்திரிக்கால சொன்னா? போமா கோர்ட்ல போய் நீங்க தான் இப்ப நீங்க இந்த இது நீ போய் பேசுற. வாங்க போய் உட்கார்ந்து போமா. நீ பொய்யா போய் வாங்க 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 போமா. நீ பொய்யா போய் வாங்க இதுகிட்ட வந்து நான் என்ன தேவை இருக்கு?